அவ்வளவுதான்ப்பா இந்த சம்மு எல்லாரும் புரிஞ்சுல. சார் இல்ல சார், நீங்க நடத்துங்க புரியல, மறுபடியும் நடத்துங்க சார். புரியலையா? ஏப்பா ரவி, உனக்கு புரிஞ்சா? சார் எஸ் சார், நல்லா புரிஞ்சிருச்சு சார். அவனுக்கு புரிஞ்சிருக்கு, உனக்கு புரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடம் நடத்துறப்ப கவனிக்காம இருந்திருப்ப. அவன்கிட்ட கேட்டு படிச்சுக்கோ. டேய் ரவி, உண்மையாலுமே உனக்கு புரிஞ்சிருச்சா? டேய் இது ரொம்ப ஈஸியான சம்படா, இது என்னடா கஷ்டம் இருக்கு? சரிடா ரவி, இது எப்படின்னு சொல்லி கொடுறா. அந்த ஃபார்முலா எழுதி LHS = அப்படின்னு எழுதினா போதுடா. டேய் இடையில நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குடா, அதெல்லாம் எப்படி போடணும்னு சொல்றான். அந்த ஸ்டெப்ஸ் எனக்கு தெரியாது, இப்படி எழுதி வச்சா மார்க் வரும், அது மட்டுமே எனக்கு தெரியும். அட பாவி, ஒண்ணுமே தெரியாம தான் அவர்கிட்ட எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீனை போட்டையா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேத்து நடத்தின மாடல் இருந்து ஒரு சம் யாராச்சும் வந்து போர்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. சார் இந்த ரவி பையன் வந்து ஒர்க் அவுட் பண்றானாமா சார். டேய் நான் எப்படா தெரியும் சொன்னேன், என்ன ஏன்டா மாட்டி விடுற? அந்த பையன் வேணாம் ரவி, உனக்கு தான் நல்லா தெரியுமே, நீ வா. எனக்கு பழைய சம்னா தான் சார் தெரியும், புதுசாவெல்லாம் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ண தெரியாது சார். ஏன்னா ஒண்ணுமே தெரியாம தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங்க போட்டு உட்காந்துருந்தியா? உன்னையெல்லாம் போய் பாராட்டின பாத்தியா?